வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, கனடாவில தீபாவளி கொண்டாட்டம் என்பது பிரமாண்டமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஏனென்றால் கனடாவில பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் வசிக்கின்றார்கள். அது வட இந்தியர்களாக இருக்கட்டும், தென்னிந்தியர்களாக இருக்கட்டும், பலர் வசிக்கின்றார்கள். அதைவிட என்னும் ஒரு விஷயம், ஈழத்தமிழர்கள் பலர் வசிக்கின்றார்கள். அதைவிட உலகளாவிய தமிழர்கள் பலர் பரம்பி சிறைந்து அனைத்து மாகாணத்திலேயும் வசிக்கிறார்கள். அந்த வகையில் தீபாவளி கொண்டாட்டம் என்பது ஒரு பெரும் எடுப்பில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் கனடாவில் அமைந்து வருகின்றது. ஏன் இதுக்கு ஒருபடி மேல போனோம் என்றால், அது அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரச நிகழ்வாக கூட கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது. அரச பாராளுமன்றங்களிலே, அரச திணைக்களங்களிலே, பிரதமர் மாளிகைகளிலே கூட அது கொண்டாடப்படுகின்ற அளவிற்கு அது தாக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இரண்ட இந்திய கலாச்சாரமும் ஈழத்தினுடைய கலாச்சாரத்தின் வழி சைவர்கள் இந்துக்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக, கொண்டாடி தீர்க்கின்ற ஒரு பண்டிகையாக தீபாவளி உற்றுநோக்கப்படுகிறது. அந்த வகையிலே கனடாவிலே இம்முறை தீபாவளி மிகவும் களை கட்டி இருக்கிறது. பல்வேறு வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரங்கள் கொளிக்கின்றன. வட இந்தியர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தமிழர்கள் ஆடைகள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, இனிப்பு பண்டங்கள் வாங்குவது என்று அனைவரும், இந்தியர்கள், இலங்கையர்கள், வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் அனைவருமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு மாநகரம் பட்டாசு வெடித்தலை தடை செய்திருக்கிறது முற்றாக. முன்னரெல்லாம் பட்டாசு வெடிக்கப்படும். தீபாவளிக்கு அதிக இந்தியர்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களிலே இரவு பகலாக இந்த வான வேடிக்கைகள், புது வருடத்தை எவ்வாறு வரவேற்பது போன்ற வான வேடிக்கைகளாக, உதாரணமாக கிறிஸ்மஸுக்கு பிறகு நியூ இயருக்கு வான வேடிக்கைகள், பட்டாசுகள், அந்த வெடிகளை வெடிப்பதுண்டு. ஆனால் இந்தியர்கள், அதுவும் வட இந்தியர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற ஒரு நகரமாகத்தான் பிரம்டன் மாநகரம், கனடாவினுடைய ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பிரம்டன் மாநகரம் அமையப்பட்டிருக்கிறது. பிரம்டன் என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற மெட்டாக்களுக்கும் இந்த மே 18 நினைவு தூவி அமைக்கப்பட்ட அந்த மாநகர எல்லையை பற்றி தான் கதைக்கின்றோம். அங்கே பட்டாசுகள் வெடிப்பதற்கு, பட்டாசுகள் விற்பதற்கு, பட்டாசுகளை காட்சிப்படுத்துவதற்கு முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாநகரம். ஏனென்று பார்த்தோம் என்றால், அங்க அதால பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏனென்றால் அதிக அளவு, உதாரணமா கொஞ்ச இந்தியர்களோ தமிழர்களோ சரிந்து வாழ்ந்து கொளுத்தினால் அது பரவாயில்லை. ஆனா அதிக அளவு மக்கள் அங்க வாழினம் தீபாவளி கொண்டாட்டத்துக்காக இந்தியாவை போல, இலங்கையை போல தெருவெங்கும் நின்று வெடிகளை கொளுத்திய வரலாறுகள் இருக்கின்றது. அதனால் பல பாதிப்புகள் வந்திருக்கின்றன. மாநகரத்துக்கு முறைப்பாடுகள் சென்றிருக்கின்றன, மற்ற இணையத்தினர்களாலோ என்னவோ. என்ன விடயம் என்றால், விலங்குகள் பயப்படுகின்றன. வீடுகளில் வைத்து வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் பயப்படுவதாகவும், ஒலி மாசடைவதாகவும், வலி மாசடைவதாகவும், சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும், மற்றது அன்றாட வேலைகளை சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை என்றும், நோயாளிகள் சிரமப்படுவதாகவும் ஏற்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த தீபாவளி கொண்டாட்டங்களுக்காகவும் சரி, வேறு நடவடிக்கைகளுக்காகவும் பிரம்டன் மாநகரத்தில் பட்டாசுகள் கொளுத்துவதற்கு, காட்சிப்படுத்துவதற்கு, விற்பதற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மாநகரம். அது என்ன விடயத்துக்கு நாங்கள் பார்த்து விட்டோம். அப்படி நீங்கள் வேண்டி கொளுத்தினாலோ, காட்சிப்படுத்தினாலோ, கொண்டு திரிஞ்சாலோ ஒவ்வொரு ஃபைன்ஸ் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதாவது தண்ட குற்றப்பணமாக போட்டிருக்கிறார்கள். அதை மீறியும் நீங்கள் அதை செய்தால் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மினிமம் $500 கனேடியன் அபராதத்தில் இருந்து 1 லட்சம், அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில், முறைப்பாட்டின் அடிப்படையில், சேதத்தின் அடிப்படையில் 1 லட்சம் கனேடியன் மேக்சிமமாக கூட அந்த தண்ட பணங்கள் விதிக்கப்படுவதாக உத்தியோகபூர்வமாக பிரம்டன் மாநகரம் அறிவித்திருக்கிறது. ஆகவே ஏன் இந்த விடயம் என்று பார்த்தோம் என்றால், இந்தியர்கள் பலர் ஒன்று கூடி அங்கே இந்தியாவிலே எப்படி செய்வது போல இங்கு தெருக்களிலே நின்று அவர்கள் வெடிகளை கொளுத்தி கத்தி கூக்காட்டி இதண்டினால் அந்த ஒளி மாசடையும், வலி மாசடையும். அதால சமூகத்தில் ஆக்கள் மற்ற ஆக்களுக்கு ஒளியால பிரச்சனை இருக்குது, இதய நோயாளிகளுக்கு பிரச்சனை இருக்கு, வெவ்வேறு பிரச்சனைகள் பெறும் என்றதுக்காக முற்றாக அதை தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தகவல் உங்களுக்கு பொருந்தும். பிரம்டன் மாநகர எல்லைக்குள்ள நீங்கள் வெடிகளை கொளுத்த முடியாது, காட்சிப்படுத்த முடியாது, கொண்டு போக முடியாது, விற்க முடியாது. இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.